செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் டியூஸ்டே எக்ஸ்பைரிக்கு உண்டான ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். டியூஸ்டே நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஐ டேட்டா, டீடைல்டு அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் டியூஸ்டே பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், மற்றும் வீக்லி எக்ஸ்பைரி ஃபின் நிஃப்டியில் ஹீரோ டு ஜீரோ நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோடு நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாபிக்கு போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் டியூஸ்டேவோட லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரைடே மூவ்மெண்ட் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணோம், நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டியூஸ்டேவோட லெவல்ஸை பார்த்துருவோம். வாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போல் என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸை ப்ரீமியம் குரூப்பில் காலையில் 6 மணிக்கெல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரீமியம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறது நம்மளோட காமன் டெலகிராம் குரூப் லிங்க். ஸோ அதில் இண்டிசஸ் ரிலேட்டடாக, இண்டிசஸோட ரேஞ்சஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ்னு இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் இஓடியில் நம்ம இண்டிசஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி இஓடியில் ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி எந்த ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரெகுலராக நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு ஸ்ட்ரைக்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ், அதே மாதிரி வீக்லி எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி பார்க்குறோம் இல்லையா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிஃப்டி, இந்த 4 இண்டிசஸோட எக்ஸ்பைரிக்கு நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் ரேஞ்ச் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸில் நான் எவ்வளோ பையிங், டார்கெட் அண்ட் மேக்ஸி டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ஹீரோ டு ஜீரோ ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷனையும் நம்ம ட்ரேடிங் டேக்கு காலையிலேயே 6லேருந்து 7:30 நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்கும் போதே ஹீரோ டு ஜீரோ ஸ்ட்ரைக்ஸ் ப்ரிடிக்ஷனையும் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ திருப்பி ஒருத்தர் சொல்லிக்கிறேன், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. நம்ம இஓடியில் இண்டிசஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி எந்த ஸ்ட்ரைக்கில் நான் பையிங் அண்ட் ஸ்டாப் லாஸ், டார்கெட்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது கால் புட் ரெண்டுமே கொடுக்குறோம் இல்லையா. ஸோ எந்தெந்த ஸ்ட்ரைக்கில் நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு. ஸோ இன்றைக்கி மூவ்மெண்ட் நான் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, நம்ம கொடுத்துருந்த டார்கெட்டில் எந்த டார்கெட் வரைக்கும் போகும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே டைரக்ஷனல் வியூ அப்படின்ட்டு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 9:10 9:15 நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் நான் இன்றைக்கி மூவ்மெண்ட் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் இது பார்த்தோம் அப்படின்னா 9:14 கொடுத்துருந்தோம். நம்ம மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருந்தது பார்த்தோம் அப்படின்னா கால் சைடில் மூவ்மெண்ட், புட் சைடில் ஸ்லோ மூவ் வந்துருச்சு. ஸோ புட் சைடு பார்க்க மாட்டோம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கால் சைடில் மூவ்மெண்ட், அதுலேயும் நம்ம ப்ரிடிக்ஷனில் கொடுத்துருந்தோம் இல்லையா 4 டார்கெட், அதில் எந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னா 50-500 பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துருந்தது T4ன்றது $201 வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும்ட்டு. ஸோ இதில் பார்த்தோம்னா T3 $152 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதே மாதிரி நிஃப்டிக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கால் சைடில் மேக்ஸிமம் டார்கெட், புட் சைடில் ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கில் மட்டும் டார்கெட் 1 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு வந்துருந்துச்சு. ஸோ இந்த மூவ்மெண்ட்டெல்லாம் எப்படி போயிருந்துச்சு அப்படின்றத நம்ம ஸ்ட்ரைக்ஸில் பார்த்துருவோம். ஸோ அதற்கு முன்னாடி நீங்களும் இதே மாதிரி என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸை மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி என்னோட டைரக்ஷனல் வியூ அண்டு எவ்வளோ அந்த ஸ்ட்ரைக் மேக்ஸிமம் மூவ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மளோட காமன் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ வாங்க ஸ்ட்ரைக்ஸில் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்றதை பார்த்துருவோம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம 9:35 ஒரு வாய்ஸில் நம்ம கொடுத்துருந்தோம்.
ஸ்டாப் லாஸில் வந்து அதாவது ரேஞ்ச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ப்ரீமியம் டிகே நடந்துகிட்ருக்கு. கால் சைடில் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ்லேருந்து மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது, ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது. ஸோ பையிங்கை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்கும். அப்படி இல்லைனா பையிங் லோ ஃபஸ்ட் டார்கெட்டாகவும் பையிங் ஹையை செகண்ட் டார்கெட்டாகவும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து நம்ம 9:35 எல்லாமே வாய்ஸில் கொடுத்துருந்தோம். ஸோ மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா 9:35 அப்படின்றது இந்த கேண்டில். ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி நம்மளோட ஸ்டாப் லாஸ் ரேஞ்சில் தான் ஸ்ட்ரகிள் ஆனிச்சு. ஸோ இங்கேருந்து பிரேக் பண்ணும்போது நம்மளோட கண்டிஷன் நடந்தது இந்த கேண்டிலில். ஸோ இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு இங்கே பிரேக் பண்ணிவிட்டு இங்கே மேலே போக முடியாமல் சஸ்டெயின் ஆகி ரிஜெக்ட் ஆகிறாங்க இல்லையா. ஸோ 158, 155, 155லேருந்து 160ல் நம்ம இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்திருக்கலாம். நம்ம மேக்ஸிமம் நம்ம குரூப்பில் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் சொன்னோம். ஸோ இங்கேருந்து மூவ்மெண்ட் போகும்போது நம்ம எல்லாருமே இந்த இடத்துல பிரேக்கில் தான் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் தான் கேட்டிருந்தேன் அவங்கள்ட்ட, இந்த ரேஞ்சிலேருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ரைக்கோட மூவ்மெண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே வாங்கும்போது தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாக இருக்கும். இங்கே நம்ம ட்ரை பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் பிக்கராக போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கிளியரான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம சின்ன ரிஸ்க்கை இந்த மாதிரி இடத்துலையும் நம்ம எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்துருந்துச்சு இல்லையா, ஃபஸ்ட்டு டார்கெட் வரைக்கும் போகும்ட்டு 23,350. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு டார்கெட்டை ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி 23,550 நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது 50லேருந்து 60, எக்ஸாக்டாக வந்து 50ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துருந்தது டார்கெட் 3. ஸோ அதையும் பிரேக் பண்ணி மேலே போயிட்டு 88 வரைக்கும் மேலே போயிட்டு அங்கேருந்து டவுன் ஆகிட்டாங்க. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் 50,500 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஸ்டாப் லாஸில் இங்கே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு பிரேக் டவுன் பண்ண முடியாமல் இங்கேருந்து ஒரு அப்பர் சைட் மூவ்மெண்ட் செகண்ட் டார்கெட் நியருக்கு போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ட். ஸோ இங்கே நம்ம பை பண்ணியிருந்தோம்னாலும் இல்லை இங்கே பை பண்ணியிருந்தோம்னாலும் நம்ம ஒரு 140 ரேஞ்சில் நம்ம இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதே மாதிரி 50,700 கால் ஸ்ட்ரைக் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 60 ரூபாயிலேருந்து 80 ரூபா. நம்ம வாய்ஸில் சொல்லியிருந்த மாதிரி அவங்களும் அங்கே ஸ்டாப் லாஸை பிரேக் பண்ண முடியாமல் அங்கேருந்து ஸ்ட்ரகிள் ஆகி அகைன் போகும்போது நம்ம இங்கே பை பண்ணியிருந்தாலும் இல்லை இங்கே பை பண்ணியிருந்தாலும் அவங்க மேக்ஸிமம் மேலே போயிருந்தது 107 ரூபா. பட் நம்ம கண்டினியூஸ் ரிஜெக்ஷன் ஆனது இந்த ரேஞ்சு தான். ஸோ 90லேருந்து நம்மளோட பையிங் ஹையவே எடுத்துக்கோங்க. 90லேருந்து 80க்குள்ளே நம்ம எக்ஸிட் ஆகிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 40 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இங்கே ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்திருந்தது எல்லாமே கால் சைடில் இல்லையா. ஸோ அதனால் நான் ஆப்போசிட் சைடில் போகல. நம்மளோட ப்ரிடிக்ஷன்ஸில் வர மூமெண்ட்டு அதே சைடில் தான் மேக்ஸிமம் போகுதுன்னும் போது நம்மளோட ப்ரிடிக்ஷனை வயலேட் பண்ணி நம்ம எப்பயும் போகக்கூடாது. ஸோ அதனால தான் கரெக்டாக 2:34க்கு நம்ம கொடுத்துருந்தோம். கால் சைடில் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மூமெண்ட் ஃபஸ்ட் டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருந்தோம். ஸோ 23,400 காலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனை நம்ம கொடுத்துருந்தது 2:35. ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா பிரேக் ஆனது 2:50க்கு. ஸோ நம்ம இயர்லியராகவே கொடுத்துருந்தோம். ஸோ அதை பிரேக் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு டார்கெட்டையும் ரீச் பண்ணிவிட்டு அகைன் டவுன் வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல 150ல் 144ல் நம்ம பை பண்ணியிருந்தோம்னாலும் இங்கே ஒரு 20 பாயிண்ட்ஸ். ஸோ செகண்ட் ஹாஃப்லேயும் நம்மளுக்கு ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ரிடிக்ஷனில் மூவ்மெண்ட் வெள்ளிக்கிழமை நல்லா போயிருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே போயிருந்துச்சு. ஸோ அதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ நீங்களும் இதே மாதிரி என்னோட ஸ்ட்ரைக்ஸ் ப்ரிடிக்ஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலியமாக டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ நம்ம எல்லாமே ஏன் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுக்குறோம்னா உங்களோட ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களோட அனலைஸில் நம்மளோட ஐடியாஸையும் நீங்கள் வச்சுட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாத்தையுமே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்துறோம். ஸோ திருப்பி ஒருத்தர் சொல்லிடுறேன், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துறோம். டைரக்ஷனல் வியூ அண்ட் நம்ம எவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த ஸ்ட்ரைக் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட் எல்லாமே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துரும். ஸோ ஒரு ஸ்ட்ரைக் எங்கே சப்போர்ட் எடுத்து மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன், அந்த ஸ்ட்ரைக் எவ்வளோ தூரம் மேலே போகுன்ற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வந்துட்டு நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துறோம். ஸோ அதை தான் நம்ம வந்து கோ த்ரூ பண்ணி அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வாட்ச் பண்ணுறோம். அதில் நம்மளுக்கு எத்தனை டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் நம்ம பையிங்கை ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளோட கான்செப்ட். ஸோ நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. ஸோ நீங்களும் என்னோடய ப்ரிடிக்ஷன்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துருவோம். நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 23,623 ஹையிலேருந்து லோ 23,308 இந்த ரேஞ்சுக்குள்ளே டியூஸ்டே
நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பையிங் ப்ரெஷரோட நல்ல ஒரு அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 23,525 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 23,623 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ், அதாவது அப்சைடு வரக்கூடிய மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்க இடம் அப்படின்னா 23,589. ஸோ இதை ரேஞ்சையும் இந்த ரெண்டு லெவலையும் ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 23,623லேருந்து 23,589 அப்படின்றது டியூஸ்டே நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 23,701. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா டியூஸ்டே நம்ம மேக்ஸிமம் ஹையாக நிஃப்டி 50ல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 23,780. ஓகே, அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 23,405 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 23,308 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் சப்போர்ட் அப்படின்னா, அதாவது மேலே சொன்ன மாதிரி வரக்கூடிய டவுன் சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்க ரேஞ்ச் அப்படின்னா 23,341. ஸோ இதை ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 23,341லேருந்து 23,308 அப்படின்றது டியூஸ்டே நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 23,229. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக டியூஸ்டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது 23,150. ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க, அதாவது 23,525லேருந்து 23,623 நம்மளோட அப்பர் பிரேக் ஈவன்லேருந்து நம்மளோட அப்பர் சைட் ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா, ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க, ஒரு கேப் அப்பில் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரிஜெக்ட் ஆகி இம்மீடியட்டாக ஒரு டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இம்மீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 23,525 அப்படின்ற இந்த லெவல் அப்போதைக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் வேணும் அப்படின்னா 23,623 அப்படின்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்களா, பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 23,525 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டவுனில் சின்னதாக ஒரு நெகட்டிவில் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க, அதாவது 23,405லேருந்து 23,308 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க. நம்மளோட டவுன் சைடு பிரேக் ஈவன்லேருந்து டவுன் சைடு ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் இமீடியட்டாக சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 23,405 அப்படின்ற இந்த லெவல் அப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் வேணும் அப்படின்னா 23,405 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 23,308 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக
டியூஸ்டே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,525 இருந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 23,405 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம். நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 23,450. ஸோ 23,450 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 23,500, ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 24,000. சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 23,400, 23,300, ஃபைன் சப்போர்ட் அப்படின்னா 23,000. ஸோ ஓவரால் ஓயை பார்க்கும்போது கால் புட்டு ரெண்டுத்துலேயுமே ஈவனாக பில்ட் ஆகிருக்காங்க. பட் புட்டை விட கால் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்காங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓயை பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸ்லையும் சரி சப்போர்ட்லேயும் சரி ஒரு லெவல் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இது ரேஞ்சுக்குள்ளே ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் அவுட்டர்லேயும் 2 லெவல் வீக்காக தான் இருக்காங்க. பட் இங்கே பார்த்தோம்னா அவுட்டரில் ஒரு லெவல் தான் வீக்காக இருக்காங்க, 2 லெவலில் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டியூஸ்டே ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதே கண்டிஷனில் டியூஸ்டே ஓஐ ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா. ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ வெள்ளிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா காலை விட டாமினேட் பண்ணி தான் புட் சைடில் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக டியூஸ்டே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கால் புட் 2 சைட்லையுமே ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். டியூஸ்டே பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 50,337 ஹையிலேருந்து லோ 49,666 இந்த ரேஞ்சுக்குள்ளே பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 50,130 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும் 50,337 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 50,265. அதாவது மைனர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா வரக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்க ரேஞ்ச் 50,265. ஸோ இந்த 2 லெவலையும் ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 50,337லேருந்து 50,265 அப்படின்ற இந்த ரேஞ்ச் செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப் சைடில் ஒரு நல்ல ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 50,505. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹையாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 50,673. ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்ம செவ்வாய்க்கிழமை பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 49,873 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும் அதாவது 49,666 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் சப்போர்ட் லெவல் அப்படின்னா வரக்கூடிய டவுன் சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிள் எங்கே இருக்குது அப்படின்னா 49,738. ஸோ இதை வந்து ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 49,738லேருந்து 49,666 அப்படின்றது டியூஸ்டே நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 49,498. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா டியூஸ்டே நம்ம மேக்ஸிமம் லோவாக பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 49,330. ஒரு பாசிட்டிவான ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா அதாவது 50,130லேருந்து 50,337 நம்மளோட அப்பர் பிரேக் ஈவன்லேருந்து அப்பர் சைடு ஃபஸ்ட் டார்கெட் இருக்குல்லையா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரிஜெக்ட் ஆகி இம்மிடியேட்டாக ஒரு டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இம்மிடியேட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 50,130 இந்த லெவல் அப்போதைக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட
ஹையை பிரேக் பண்ணி அப் சைடில் ஒரு நல்ல ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்பர் சைடில் கிளியர் கன்ஃபர்மேஷன் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 50,337ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 50,130ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நெகட்டிவாக சின்ன டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க. 49,873லேருந்து 49,666ன்ற நம்மளோட டவுன் சைட் பிரேக் ஈவன்லேருந்து டவுன் சைட் ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து இம்மீடியட்டாக ஒரு அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம மேலே சொன்ன மாதிரி தான் இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 49,873ன்ற இந்த லெவல் அப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் வேணும் அப்படின்னா 49,873ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 49,666ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைடு ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக டியூஸ்டே பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் 50,130ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 49,873ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 50,000த்தில் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் சின்னதாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஃபைன் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 50,500, 51,000, 51,500. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 49,700, 49,500, 49,000, 48,500. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு கால் சைடில் அதாவது ரெசிஸ்டன்ஸில் எந்த ஒரு லெவலுமே ஹைலைட் ஆகலை. பட் சப்போர்ட்டில் ஒரு லெவல் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ 50,000ன்றது ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்போர்ட். அவுட்டர்லேயும் ஒரு லெவல் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஆனால் இங்கே அப் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அவுட்டரில் 2 லெவல் நம்மளுக்கு வீக்காக தான் இங்கே பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ அப்பர் சைடில் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ஸ்லோ ரேலியாவது போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா ஓஏ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு காலை விட ட்ரிபிள் டைம்ஸ் நம்மளுக்கு புட் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இங்கே கால் சைடில் ஓஐ வைண்டப் ஆகிருக்கிறது நம்மளுக்கு இங்கே கிளியராக இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தன்லேயும் ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குதுன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க டியூஸ்டே எக்ஸ்பைரிக்கு உண்டான ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டிக்கு டியூஸ்டேயோட லெவல் பார்த்தோம் அப்படின்னா 22,562 ஹையிலேருந்து லோ 22,261 இந்த ரேஞ்சுக்குள்ளே டியூஸ்டே ஃபின் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இதில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 22,469ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும் அதாவது 22,562. ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் அதாவது வரக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய இடம் அப்படின்னா 22,530. ஸோ இதை வந்து ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 22,530லேருந்து 22,562 அப்படின்றது டியூஸ்டே நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 22,637.
அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹையாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,712. அதேமாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் ஃபின் நிஃப்டியில் அப்படின்னா 22,354 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 22,261 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் சப்போர்ட் அப்படின்னா 22,293. ஸோ இதை மேலே சொன்ன மாதிரி ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 22,293லேருந்து 22,261 அப்படின்றது நம்மளுக்கு டியூஸ்டே ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும் ஃபின் நிஃப்டியில். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி டவுன் சைடில் ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 22,186. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,111. ஒரு கேப் அப்பில் பாசிட்டிவாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 22,469லேருந்து 22,562 நம்மளோட அப்பர் பிரேக் ஈவன்லேருந்து அப்பர் சைட் ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இமீடியட்டாக ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 22,469 இந்த லெவல் அப்போதைக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 22,562 22,562 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,469 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு டவுனில் நெகட்டிவாக ஒரு சின்ன டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 22,354லேருந்து 22,261 நம்மளோட டவுன் சைடு பிரேக் ஈவன்லேருந்து டவுன் சைட் ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் இமீடியட்டாக ஒரு சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 22,354 இந்த லெவல் அப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 22,354 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,261 இந்த லெவலுக்கு பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டியூஸ்டே 22,469 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 22,354 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க ஃபின் நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,400 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 22,500 22,600 22,800 23,000. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 22,300 22,200 22,000. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு கால் புட் ரெண்டு சைட்லையுமே ஈவனாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸ்ட்ரென்த்தன் ஆஃப் ஓஐ பார்த்தோம் அப்படின்னா 22,400 இந்த லெவல் நம்மளுக்கு ஹைலைட்டாக இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டையும், இதற்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட்டையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ இங்கே அவுட்டர்லையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு லெவல் ஸ்ட்ராங்காக தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும் ஃபின் நிஃப்டியில். இதே கண்டிஷனில் டியூஸ்டே ஓஐ ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா. ஸோ வாங்க ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலை விட புட் சைடில் கொஞ்சம் டாமினேட் பண்ணி தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் புட் ரெண்டு சைட்லையுமே ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம ஃபின் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம்.
ஸோ இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்ம் நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 23,300லேருந்து 23,500ன்றது ரேஞ்சாக வந்திருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பிரேக் பார்த்தோம் அப்படின்னா அப்பர் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. பிரேக் வந்து வீக்கான பிரேக், அதாவது பிரேக்குக்கு அப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் ஸ்லோ மூவ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமையோட லோவை பார்ஷியலாக பிரேக் பண்ணிவிட்டு அகைன் வியாழக்கிழமையோட ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை அப் சைடில் பிரேக் பாசிபிள், அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இங்கே க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 23,450. ஸோ இந்த ரேஞ்சோட மிட் நியர் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதேமாதிரி பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 50,100லேருந்து 49,800. ஸோ நம்மளுக்கு ஒரு 300 பாயிண்ட்ஸ் ரேஞ்சாக வந்திருக்கு. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரேக் வந்து அப்பர் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. அந்த பிரேக் வந்து வீக்கான பிரேக், அதாவது பிரேக்குக்கு அப்புறம் ஒரு கன்சல்டேஷன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டிலையும் வியாழக்கிழமையோட லோவை பார்ஷியலாக பிரேக் பண்ணிவிட்டு அகைன் வியாழக்கிழமையோட ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. பிரேக்கிங் கண்டிஷன் வந்து கிளியராக இல்லை, ஒரு வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான் வந்திருக்கு. ஒரு வீக்கான அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 50,000 க்ளோஸ் ஆகிருக்கிறது, 50,000த்தில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ 50,000ன்றது நியரர் டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா 23,450. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,500ன்ற இந்த லெவலை கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ நம்மளுக்கு மண்டே லீவாக இருக்குது இல்லையா, ஸோ டியூஸ்டே ஓப்பன் ஆகும்போது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா, ஸோ இதற்கு மேலே ஓப்பன் ஆனாலும் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் அகைன் இதை பிரேக் பண்ணி கீழே வந்து சஸ்டெயின் ஆனாங்கன்னா நம்ம 23,300 வரைக்கும் ஒரு மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இங்கே 50,500. ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம 23,500ன்ற இந்த லெவலில் கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50,100. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பைரிக்கு உண்டான ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,300லேருந்து 22,500 200 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ரேஞ்சாக வந்திருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கு. பிரேக் வந்து அப் சைடில் பிரேக் பாசிபிள். ஸோ நியர்லி நம்மளுக்கு 3 இண்டிசஸ்லையுமே அப் சைட் பிரேக் பாசிபிள்னு இருக்குது. ஸோ நம்ம அப் சைட் மூவ்மெண்ட்டை கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த பிரேக் வந்து ஒரு வீக்கான பிரேக்குக்கு அப்புறம் கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குன்னு சொல்லி இங்கே வந்திருக்கு. ஸோ வியாழக்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணி தான் நம்மளுக்கு ஃபின் நிஃப்டியில் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை அப் சைடில் பிரேக் பாசிபிள், அப் ட்ரெண்ட் பாசிபிள். 22,400 22,400ன்றது மிட் ஆஃப் த ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை நம்ம ஃபின் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இல்லையா, ஹீரோ டு ஜீரோ. ஸோ ஃபின் நிஃப்டியில் ஹீரோ டு ஜீரோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,300லேருந்து 22,600. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் நம்மளுக்கு ஒரு பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டிக்கு டியூஸ்டேக்கு உண்டான லெவல்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், மேஜராக நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய லெவல்ஸ் என்னென்ன, அதே மாதிரி ஃபின் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரியில் ஹீரோ டு ஜீரோ நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்மளோட குரூப்பில் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண ஓஏ எல்லாமே இஓடியில் உள்ள ஓஏஸ். ஸோ லைவில் எல்லாமே இமீடியட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த சேஞ்சஸ் தான் நம்ம உடனுக்குடன் நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் டைரக்ஷனல் வியூ, அந்த ஸ்ட்ரைக் மேக்ஸிமம் எவ்வளோ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட காமன் குரூப்பில் ஜாயின் பண்ணி நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத தான் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ, ட்ரேடிங் டிப்ஸோ, ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதே மீறி நீங்கள் இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.